ஓட்டு போட்ட சிஎம்முக்கு ஓட்டு போட்ட மக்கள் குரல், ஓட்டு போட்ட மாணவன் குரல். முறையா ஒரு போராட்டம் நடத்த வந்தா கூட இன்னைக்கு தமிழ்நாட்டுல இடம் கிடையாதா என்ற கேள்வியை தான் இன்றைக்கு மாநில அரசை நோக்கியோ சிஎம் விஜய் அவர்களை நோக்கியோ இன்னைக்கு நாங்க கேள்வி எழுப்ப விரும்புறோம். ரத்தம் குடிக்கும் நீட் தேர்வால் எத்தனை பேர் சாக வேண்டும்? தமிழ்நாடுக்கே ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நீட் தேர்வை நம்ம தொடர்ந்து எதிர்த்து இருக்கிறோம். பதவி விலகு, பதவி விலகு. தர்மேந்திர பிரதானே பதவி விலகு, பதவி விலகு. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் செயல்பாட்டாளர், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் பொறுப்பாளர் திரு செல்வா அவர்கள். வணக்கம். குறிப்பாக நீட் சம்மந்தமாக பேசும்போது தவிர்க்க முடியல, தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். உச்சபட்சமாக இப்போ சேலத்துலையும் கோயம்புத்தூரும் கீர்த்தனா மோகனாங்கிற 2 பெண்கள் வேற வழக்கம் போல் இருந்திருக்காங்கன்ற சொல்லாடலே கேவலமாக இருக்கிறது. இந்தியா முழுக்க இதுவரை நீட்டை ஆரம்பித்து 100க்கும் மேற்பட்டவர் இருந்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் வினாத்தாள் கசிவு மட்டுமே கிட்டத்தட்ட 11 பேர் இருந்திருக்கிறதா தகவல் வெளியாகிறது. இதன் பொருட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் எஸ்எஃப்ஐ பெரிய அளவில் போராட்டம் பண்ணிருக்காங்க. போராட்டம் பண்ணாலே சில சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அணுகுமுறையிலேயே பல சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மாநில அரசையும் விமர்சிக்காமல் கடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக பெண்களை கையாளுவதற்கு, அவர்களை போராட்டத்தை ஒடுக்குவதற்கு ஆண்களை பயன்படுத்தியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அதே போல மாணவிகள் இருக்காங்க இந்த போராட்டத்தில். ஆண் காவலர்கள் பிடித்து இழுப்பதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான, கேவலமான, கொச்சையான செயல் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். முதற்கட்டமாக அதில் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பிறகு இந்தியா முழுவதும் ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட மரணங்கள், கரெக்டாக சொல்லணும் ஏறக்குறைய ஒரு 14-15 பேர் வரைக்கும் இன்றைக்கி மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. நீ தமிழ்நாட்டில் 2 மாணவிகளையும் சேர்த்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மரணத்திற்கு பின்னால் அவர்களோட ஒரு நீண்ட கால உழைப்பு பறிபோயிருக்கின்ற ஒரு ஏக்கமும் கவலையும் தான் இந்த மரணத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த பின்னணியில் இன்றைக்கி இந்தியா முழுவதும் இந்திய மாணவர் சங்கம், ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு பெரிய போராட்டத்திற்கு அறைகோள் விடுத்து தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று பதவி விலகுன்னு சொல்லி டெல்லியிலையும் ஒரு பெரிய போராட்டத்தை அகில இந்திய செயலாளரும் அகில இந்திய தலைவரும் கலந்து கொண்டு நடத்திருக்கிறாங்க. எல்லா மாநிலத்திலும் நடக்குது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடத்தக்கூடிய போராட்டம் என்பது மாநில குழுவின் சார்பாக அறிவிக்கப்பட்டு நடந்திருக்கு. இந்த போராட்டத்தை பொதுவாக இப்படி ஒரு போராட்டம் அறிவித்தா நீங்கள் வாங்க, இந்த இடத்தோட நில்லுங்க, நீங்கள் எனக்குள்ள ஒரு வழியாட்டு இருந்துக்கோங்க, இந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டமாக முடிச்சுக்கோங்கன்னு ஏதாவது காவல்துறை தரப்புலேருந்து ஒரு குறைஞ்சபட்சம் இடம் ஒதுக்கி தரது, ஒரு குறைஞ்சபட்சம் பேச்சுவார்த்தை என்பதெல்லாம் இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாடோட இந்திய மாணவர் சங்கத்தோட மாநிலத்தில் மிருதுலா தலைமையில் அந்த போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டம் எந்த வித இது மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல் ஒரு குறைந்தபட்சம் ஒரு நின்று முழக்கமிடுவதற்கான ஒரு நேரம் கூட ஒதுக்காமல், ஒரு இடத்தையும் ஒதுக்கி தராமல் வர மாணவர்களை கைது செய்வது. அதாவது போராட்ட ஸ்பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போதே அங்கங்கே இப்போ பஸ்ஸில் வராங்க, வண்டியில் படுறாங்க, நிப்பாட்டுற இடத்துல அப்படியே அரெஸ்ட் பண்ணுறது, கூடி ஒரு குறைஞ்சபட்சம் முழக்கத்தை கூட, ஒரு எதிர்ப்பு முழக்கத்தை கூட பதிவு செய்ய விடாமல் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பின்னணியில் தான் மறுபடியும் இருக்கக்கூடிய தோழர்களை திரட்டி மறுபடியும் அந்த போராட்டத்தை மாநிலத்தில் ஒருங்கிணைக்க போது அங்கே இருக்கக்கூடிய ஆண் காவலர்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களும் மிக கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. இது எந்த வகையிலும் ஏற்பு இல்லை. அவங்க சொல்லும் போதும் சொல்கிறாங்க, ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கு தமிழகத்திற்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. கடந்த காலத்தில் இந்திய மாணவர் சங்கம் கடந்த காலத்தில் பெரிய போராட்டங்கள் நடத்தி இந்திய மாணவர் சங்க தலைவர்கள் மாநிலம் முழுவதும் சிறை சென்ற நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த காலத்திலும் இந்த போராட்டம் நடத்தும் போது தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் இதை கையாள்வது எந்த விதத்திலும் ஒரு பொருத்தம் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடியை பார்க்கும்போது 12th படித்தவங்க அந்த மார்க் மதிப்பெண் அடிப்படையிலே நீட்டுக்கு மருத்துவ தேர்வுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனால் அதே நேரத்தில் இப்படி ஒரு போராட்டம் நடக்கும்போது தமிழ்நாட்டிலே ஒரு 2 மாணவிகள் உயிரிழந்த பின்னணியில் நடக்கக்கூடிய போராட்டம். இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அலோவ் பண்ணணும், ஒரு குறைஞ்சபட்சமாவது ஒரு ஜனநாயக முறையில் அவங்க வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை கூட கொடுக்காம அரெஸ்ட் பண்ணுன்றது எல்லா வகையிலும் கண்டிக்கத்தக்கது என்பதை முதல்ல சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் மட்டும் இல்லை, இந்திய மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கம்
வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தெரியும், அவர் தலைமையில் இன்னைக்கு பெரிய போராட்டம் இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு அரங்கத்துக்குள்ளே பண்ணுறதான ஒரு சூழல் ஏற்படுது நினைக்கிறேன். பொதுவெளியோட பண்ணுறதுக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நீட்டில் என்ன நடக்குது? அதான், அதாவது வந்து ஒன்று தமிழ்நாடு அரசாங்கத்தோட காவல்துறை இன்னும் எதுலெல்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டாக மாறணுமோ அதில் ஸ்ட்ரிக்டாக மாறணும். இப்போ வந்து பல்வேறு பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள்லாம் இந்த காலத்தில் வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். இதில் வந்து கடந்த காலத்தில் இருந்ததோட கூடியிருக்கா கூடலையான்னு இன்னும் சில டேட்டாவை நம்ம வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது. ஆனால் ஒன்று என்னென்னா, கடந்த காலத்தில் காவல்துறை எப்படி இருந்துச்சோ, அதாவது இந்த மாதிரியான வழக்குகள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ அப்படியே தான் இப்போ இருக்கிறாங்க. ஏதோ ஒன்றும் புதுசாக மாறிடுச்சுன்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அதை பாதிக்கப்பட்ட மாணவிகளை, பாதிக்கப்பட்ட குழந்தைகளை, போக்சோ குழந்தைகளை எப்படி நடத்தக்கூடாதோ அப்படிலாம் இப்போயும் நடத்தக்கூடிய போக்கு என்பது இருக்குது. எல்லா போக்சோ வழக்குக்கு பின்னாடி பெரும்பகுதி போதை என்பது இருக்குது. அப்போ போதை ஒழிச்சிட்டு தான் இவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. இது மாதிரியான விஷயத்தில் ஒரு தீவிர கவனம் செலுத்த விட்டுட்டு ஒரு ஜனநாயக அமைப்புகள் ஒரு ஜனநாயக ரீதியாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாடு காவல்துறை தடை விதிப்புன்றது என்பது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதை முதல்ல பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அதே மாதிரி இப்போ நீட்டை பொறுத்தளவுக்கு இந்த நீட் வினாத்தாள் கசிவு அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து சிலரை மட்டும் கைது செய்வது, அந்த சிபிஎஸ்சி போர்டில் இருக்கக்கூடிய சில பேரை மட்டும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறது, அதே மாதிரி என்டிஏ அந்த தேசிய தேர்வு முகமையில் இருக்கக்கூடிய சில பேர் மட்டும் பொறுப்பேற்க செஞ்சுட்டு தர்மேந்திர பிரதான் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து எந்தவித பொறுப்பையும் ஏற்காமல் தப்பித்துக் கொள்வது என்பது ஏற்க முடியாதது. இன்னைக்கு வந்து உத்தரகாண்டில் ஸ்ட்ரிட் பண்ணுறதுக்கு விமானத்துலாம் வருது, அந்த விமானமும் பழுதாகி நிற்குது. என்ன நடக்குது? ஒரு குழப்பமா இருக்கு. அதான் இப்போ நீங்கள் இந்த மரணத்திலேயே இவங்க வந்து தேசிய பற்று சமமாக ஏதோ மொத்தமாக குத்தகைக்கு எடுத்த மாதிரி பிஜேபியினர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த நீட் தேர்வுனால், இந்த வினாத்தாள் கசிவினால் மனமுடைந்து உத்தரகாண்டில் கார்கில் போர் தியாகி இராணுவ வீரரோட மகள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இராணுவத்தை ஒரு நாட்டுப்பற்றிலிருந்து ஒரு தேசத்தை பாதுகாப்பதிலிருந்து அவர் இன்னைக்கு கார்கில் போரில் உயிர் நீத்த ஒரு இராணுவ வீரர். அப்போ அவரோட மகள் வந்து மருத்துவ கனவை வந்து இந்த நீட் தேர்வு சிதைச்சிருக்கு, இந்த வினாத்தாள் கசிவு சிதைச்சிருக்கு அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு தேசத்தை ஒடுக்கக்கூடிய பிரச்சனை. அதுக்கு கூட வந்து ஒன்றிய அமைச்சர் பொறுப்பேற்க மாட்டாரு. இன்னைக்கு அப்படிதான் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லையோ நீங்கள் சேலத்துலையோ நடந்த மரணமோ இல்லை இன்னைக்கு இந்தியா முழுவதும் நடந்திருக்கக்கூடிய மரணத்தில் எல்லோரும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்க கிடையாது. இரண்டாவது முறை மூணாவது முறை வந்து அட்டன் பண்ணுறாங்க. நீங்கள் 12th முடிச்சுட்டு அப்படியே நீட் எழுதுறாங்க. அதில் வந்து போயிடுறாங்க போகலன்றது ஒரு பிரச்சனை. அதனால் யாரும் பெருசாக மனமுடைய மாட்டாங்க. நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் தொடர்ந்து ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போகல, அப்போ உறவினர் சுற்றார் வந்து என்ன காலேஜ் போகலான்னு கேட்குறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு மன வலியை, ஒரு மன அழுத்தத்தை வந்து உருவாக்கும். எல்லாரும் அவங்களோட செட்டில் இருக்க எல்லா பசங்களும் பொண்ணுங்களும் வந்து காலேஜ் போய்கிட்டு இருக்காங்க, இவங்க மட்டும் போகலேன்னு சொல்லும் போது அதே ஒரு தீவிரமான மன அழுத்தத்தை உருவாக்குது. இப்போ அந்த மன அழுத்தத்திலிருந்து வந்து அவங்க வந்து தற்கொலைக்கு தள்ளப்படுற நிலைமை என்பது உருவாயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் சென்ற தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஏக்கராஜன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டி ரொம்ப வந்து தெளிவாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் இந்த நீட்டு வந்த பிறகு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் போனவங்க 2020 2011 அந்த டயத்தில் வந்து வெறும் 0.7% பேர் தான் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் போனவங்க. நீங்கள் 2020-21 அந்த புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா வெறும் 71% பேர் தான், அதாவது 71% பேர் தான் தொடர்ந்து படிக்கிறவங்க 71% பேர் போயிருக்கிறாங்கன்ற தகவல் சொல்லுது. அப்போ நீங்கள் ஏறக்குறைய 29% தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் போயிருக்கிறாங்க தான் அதில் புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. அப்போ எங்கே இருக்குது? அப்போ 71% பேர் வந்து நீங்கள் தொடர்ந்து 1 வருஷம் 2 வருஷம் படிக்கிறாங்கன்னா அதற்கான வாய்ப்பும் வசதியும் இருக்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தானே போக முடியும். கால அளவுக்கு இருக்குது. அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான ஃபீஸ் கட்ட வேண்டிய ஏற்பாடு இருக்கும். இப்போ 29% தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் போக முடியுதுன்னா இதுவே எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை மாணவர்களுக்கு உருவாக்குதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. நீட்டு சம்பந்தமாக கடந்த காலத்திலையும் நிறையா பேசியிருக்கிறோம். இப்பயும் திருப்பி நம்ம வந்து அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் அந்த ஏகே கமிட்டி சொல்லுது 2010 அந்த 11 டைமில் வந்து தமிழ் மீடியம் தமிழ் வழி மூலமாக கற்ற மாணவர்கள் வந்து 19% பேர் வந்து உள்ள போயிருக்கிறாங்க. ஆனால் நீட்டுக்கு பிறகு இந்த 2021 வெறும் 1.9% பேர் தான் உள்ள போயிருக்காங்க. எங்க 19 எங்க இருக்கு, 1.9 எங்க இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப பிராந்திய மொழி படிக்கக்கூடிய, தாய்மொழியில் படிக்கக்கூடிய மாணவர்களோட நிலைமை என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். இப்ப எவ்வளவு கஷ்டமாகுது சூழல்னு புரிஞ்சுக்க வேண்டும். அதே மாதிரி கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் நீங்க வந்து அதே 2010 அந்த 11 டயத்துல 14% பேர் வந்து கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் போயிருக்கிறாங்க. ஆனா அதே 2020-21 நீட்டுக்கு பிறகு வெறும் 1.7% குறையுது. இப்போ எவ்வளவு தூரம் தமிழ் வழி கற்றலோ இல்லை கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களையோ எவ்வளோ தூரம் இந்த நீட்டு வெளியே தள்ளி வைக்குதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. நேற்று நான் என்னோட சொந்த வேலையாக மதுரை பக்கத்தில் போய் நெடுங்குளம்னு ஒரு கிராமத்துக்கு போகிறேன். நான் வந்து சென்ட் மேரி ஸ்கூல்லேருந்து அந்த கிராமத்துக்கு போகிறவங்களையும் 3 இடத்துல என் கூட பசங்க வந்து லிஃப்ட் கேட்டு வர்றேன். 3 பசங்களோடையும் பேசுகிறேன். 10வது 7வது 8வது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தான் சென்ட் மேரி ஸ்கூல்லேருந்து வரும். காலைல 6:30 பஸ் ஏறுறதா சொல்கிறாங்க.
எனக்கு காலைல 6:30 என்னால் வந்து அது யூகிச்சே பார்க்க முடியல. நீங்கள் 6:30 ஒரு பஸ் ஏறி 7:30 7:45 இங்கே வந்துடுவாரா ஏன்னு கேட்டால் அதுக்கடுத்து 8:30 தான் பஸ் இருக்கும். லேட் ஆயிடுச்சுன்னா ஸ்கூலுக்கு போகிற லேட் ஆயிரும், உள்ளே விட மாட்டாங்க. ரெண்டாவது இப்போ ஃபுட்பால்லாம் தங்குற மாதிரி தொங்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். முன்னாடியே போனால் தான் இடம் கிடச்சி அப்படி உட்காந்து போக முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கும் கிராமப்புற மாணவர்கள் தன்னுடைய கல்விக்காக எவ்வளோ ஒரு சுமையை சுமக்க வேண்டியிருக்குன்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இவங்கெல்லாம் எப்படி வந்து இந்த ஒரு சென்ட்ரலைஸ்டான இந்த எக்ஸாமுக்குள்ள அவங்களால வந்து போட்டி போட முடியும்? அப்போ இங்கே போட்டிக்கிழமை எங்கே சமமாக இருக்குது? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அநீதியாக இந்த விஷயம் இருக்குது. அப்போ இப்போ இதிலிருந்து அப்போ இதில் என்ன சொல்ல விரும்புகிறாங்க? அப்போ வந்து இது மாதிரியே கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள், தமிழ் வழியில் இல்லை வேற தாய்மொழியில் படித்த மாணவர்கள்லாம் நீ மருத்துவம்ன்ற அந்த கனவை கைவிடணும் அப்படின்ற இவங்களுடைய மறைமுக திட்டத்தை வந்து முழுவதுமாக நிரூபிப்பதாக தான் இந்த புள்ளி விவரங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய செயல்கள்லாம் தான் இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் இப்போ நீட் தேர்வு வந்துச்சு, வந்தப்போ வந்து பிஜேபியோ அன்னைக்கு மாநிலத்தில் வந்து அண்ணாமலையெல்லாம் பல்வேறு விஷயங்களை சொல்லி வரவிட்டாங்க. இப்போ அண்ணாமலை வெளியே போய் ஒரு நாடகம்லாம் நடிச்சுக்கிட்டாங்க, நான் பிஜேபிலேருந்து வெளியே போயிட்டுலாம் நடிக்கிறேன். இப்போ இவ்வளவு புள்ளி விவரங்கள், இவ்வளவு மரணங்கள், இதுக்கு பிறகாவது நான் பிஜேபிலேருந்து வெளியே வந்து அண்ணாமலையோ இல்லை பிஜேபியோ ஆமாங்க நான் அன்னைக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், இன்னைக்கு இவ்வளவு புள்ளி விவரங்கள் இவ்வளவு மரணத்துல இருந்து நீட்டு ஒரு மோசடி அப்படின்னு சொல்லணும்ல. அப்ப வந்து எவ்வளவு பெரிய நாடகம். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மனிதாபிமானம், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன மாறுதல் அப்படின்னா வித்தியாசம் இவ்வளவு மரணத்திற்கு பிறகாவது தன்னுடைய இடத்த மாத்திக்கிற இடத்துல பிஜேபியோ இன்னைக்கு வெளியே வந்துட்டதா சொல்லக்கூடிய அண்ணாமலையோ இது பண்ணணும்ல. இப்ப எவ்வளவு பெரிய ஒரு நாடகமாக இந்த விஷயம் இருக்குன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அந்த சைனிக் பள்ளிகள் விஷயங்களும் கூட இப்போ எடுத்திருக்கிறது. அது கூட கிட்டத்தட்ட ஒரு அரசுக்காரர்கள் கை வைப்பதாக அவர்கள் தரப்பில் போகும்போது எல்லா இடங்கள்லையுமே அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் இல்லையா? உதாரணத்துக்கு அக்னிபாத் முதல் நடந்துச்சு, அதுபோல் இதுவும் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் என்ன சொல்கிறது, இந்திய சூழலாக அதை தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பார்ப்பனியம் கலந்த ஒரு சொல்லாடல், அந்த விமர்சனத்துக்கு தகுந்தபடியான சம்பவம் நடக்க தான் செய்யுது. எடுப்பு அதான் இப்போ நீங்கள் வந்து 2022 அகாடமிக் இயரில் சைனிக் என்ற அந்த பள்ளி ஒன்றிய அரசாங்கத்தின் கீழ் நடக்கக்கூடிய அந்த பள்ளிகள், அதில் வந்து என்டிஏன்னு சொல்லக்கூடிய நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, அதே மாதிரி கடற்படைக்கு அந்த பள்ளிகள்லேருந்து 20% மாணவர்கள் தொடர்ச்சியாக போகக்கூடிய நிலைமை இருக்குது. அந்த பள்ளிகளில் இந்த BBBன்ற அடிப்படையில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ன்ற அடிப்படையில் தனியாருக்கு வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்குற அடிப்படையில் கொடுத்ததில் ஒரு ஆய்வு நிறுவனம் வந்து RTI போட்டு வாங்கினதில் 40 பள்ளிகள் RSS VHP போன்ற அதன் நிறுவனர்களாக இருக்கக்கூடிய அதோட முக்கியமான நிர்வாகிகள் இருக்கிறவங்கள்ட்ட நேரடியாக அந்த பள்ளிகள் கொடுக்கப்படுது. இப்போ அவங்க அங்கே என்ன சொல்லி தருவாங்க, அப்போ எதை கற்பிப்பாங்க? ஏற்கனவே அக்னிபாத்னு ஒன்று தேசத்தின் ஒரு தேசப்பற்றோட தேச எல்லையில் ஒரு கடுமையான பணியில் இருக்கக்கூடியதை ஒப்பந்த முறையில் மாற்றுறீங்க, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பிரச்சனையாக மாறுது. ரெண்டாவது 4 வருஷம் அங்கே இருந்துட்டு அக்னி வீரராக அங்கே இருந்துட்டு வந்தவர் சமூகத்தில் என்னவா இருப்பார்? இப்போ ஏறக்குறைய அங்கேயே ஒரு RSS மறைமுக அரசு பேர்லேயே அரசு செலவுலேயே ஒரு RSS பயிற்சி கொடுக்கப்படுவான்ற ஒரு சந்தேகம் விமர்சனம் இருக்குது. இப்போ இந்த பள்ளியில் இந்த மாதிரியான சைனிக் பள்ளியில் நேரடியாக ஒரு 40 பள்ளியில் வந்து RSS VHP தலைவர்கள்ட்ட கொடுத்தா அங்கே என்ன போதிக்கப்படும்? நீங்கள் அதே நேரத்தில் என்ன அந்த ஆய்வு சொல்லுது, இஸ்லாமியரோட கிறிஸ்தவத்திலேயோ வேற மைனாரிட்டி இன்ஸ்டியூட் நடத்தக்கூடிய யார்கிட்டமே இந்த பள்ளி கொடுக்கப்படாது. அப்போ எவ்வளவு தெளிவாக இவங்க அவங்களுடைய அஜெண்டாவை நோக்கி அவங்க வந்து போகிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இது மிகவும் ஒரு ஆபத்தானது. முழுவதுமாக கல்வியை வந்து அவங்க நினைக்கக்கூடிய அந்த ஒற்றை கல்வியாக ஒரு இந்துமயமாக மாற்றக்கூடிய ஒரு ஏற்பாடை நோக்கி அவங்க தீவிரமாக போகிறாங்கன்றதை நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. இப்போ நீட்டை வந்து நடத்தக்கூடிய முறைகளில் இவ்வளோ சிக்கல் இருக்கிறது, தொடர்ந்து நடத்த முடியுமா? அப்படியான சூழல் இருக்கான்னு பார்த்தா ஒரு சிக்கல் இருப்பதோ தெரிகிறது. ஏன் அப்படி? ஏன்னா சொன்னீங்க ஜெனரலைஸ் பண்ணனால அந்த மாதிரி சிக்கல் வருதுன்னு சொல்லிட்டு, ஏன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குளறுபடி இல்லாமல் நடத்த முடியாதுங்கிறீங்க? அதாவது நீட்டே கூடாது, நீட் என்பதே மோசடி அப்படின்றதான் நம்மளோட பாயிண்ட். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது மாநில சுயாட்சிக்கு எதிரானது, அந்தந்த பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு எதிராக ஒரு ஒற்றை பாடத்திட்டத்தில் CBSE சொல்லக்கூடிய அந்த பாடத்திட்டத்திலேருந்து பண்ணுறதுலாம், அது போக பல்வேறு விவரங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு 22 லட்சம் மாணவர்கள் இந்த எக்ஸாமை வந்து எழுதுகிறாங்க. அது ஒரு 5432 சென்டரில் நடக்கிறதாக சொல்லப்படுது. அதே மாதிரி 551 நகரத்தில் சிட்டிஸில் ஒரு 14 வெளிநாட்டு மையத்தில் உட்பட இது நடக்குது. இப்போ இந்த 5432 மையத்தை கண்காணிப்பதில் பாதுகாப்பதில் ஏறக்குறைய 5 லட்சம் மேற்பட்ட பணியாளர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள்லேருந்து அந்த நடத்தக்கூடிய தேர்வாளர் இதிலேருந்து எல்லாருமே வந்து இதில் பயன்படுத்த வேண்டியது. இப்போ இவ்வளவு எண்ணிக்கையை நீங்கள் பயன்படுத்தும் போது எங்கேயாவது ஒரு ஓட்டை விழுக தான் செய்யும். அந்த விழுகிற எங்கேயாவது விழுகக்கூடிய ஒரு ஓட்டை வந்து ஒட்டு மொத்தமாக ஒரு 22 லட்சம் மாணவர்களையும் பாதிக்க தான் செய்யும். அப்படின்னும் போது இப்படி சென்ட்ரலைஸ் பண்ணுறதே இதோட ஒரு பெரிய இந்த எக்ஸாமை சென்ட்ரலைஸ் பண்ணுறதே ஒரு பெரிய தீவிரமான ஒரு கஷ்டத்தை உருவாக்குது.
ஒன்று பாடத்திட்டத்தை எக்ஸாமே சென்ட்ரலைஸ் ஆகுறாங்க, எக்ஸாம் நடத்துகிற முறையும் சென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் டெல்லியிலிருந்து ஒரு விரல் எப்படி நடத்த முடியும், ஒரு மையத்திலேருந்து கண்காணிச்சு எப்படி நடத்த முடியும்? இப்போ அதுவே இவ்வளோ பெரிய மையங்களில் ஏதாவது ஒரு இடத்துல ஓட்டம் இருந்தால் கூட ஒட்டுமொத்தமான ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்ன்றதான் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கு. அதை இப்போ எங்கே வந்து நிற்கிறாங்க? இன்னைக்கு வந்து மதுரை எம்பி சிவ கணேசன் கூட கேட்குறாங்க. டெலிகிராமை வந்து இன்னைக்கு வந்து தடை வச்சிருக்காங்க. அதோட சிஓ கூட அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் வந்து அதன் மூலியமாக அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க? வினாத்தாள் கசிவு பரவுறது டெலிகிராம் மூலமாக பரவுது, ஆகவே டெலிகிராமை தடை விதிக்கணும்னு தடை வச்சிருக்கேன். அதான் அந்த சிஓ என்ன கேட்குறாரு, நீங்கள் வந்து 15 கோடி யூசர்ஸ் இருக்கிறாங்க இந்தியாவில், அதை போய் தடை விதிக்கிறீங்க. நீங்கள் வந்து யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள தண்டிக்கிறத விட்டுட்டு பயனர்களை நீங்கள் வந்து தண்டிக்கிறீங்கன்னு சொல்கிறார். அதை தான் மதுரை எம்பி சிவ கணேசன் என்ன கேட்குறாரு, நீ வினாத்தாள் கசிவு பரவுவதை தடுக்கிறதுக்காக டெலிகிராமை தடை பண்ணுற, இப்போ வினாத்தாள் கசிவதை தடுக்க மாட்டேன்னு நீ ஒத்துக்கிறியா? அதான் கேள்வி இருக்கு. நீங்க பரவரை தடுக்கிறதுக்கு டெலிகிராம் தடை பண்ற, அப்ப கசியும் அதனால தடுக்க முடியாது, பரவரை வேணா நான் தடுக்கிறேன்னு நீங்க ஒத்துக்கிற மாதிரி தானே இது இருக்கு. இது எவ்வளவு ஒரு மூடத்தனமா இருக்கு. நீங்க சீப்போடு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிருமான்ற மாதிரி நீங்க டெலிகிராம தடை வச்சு இவங்க தடுக்கிற இடத்துக்கு வர்றது. நீங்க அதே மாதிரி தனி விமானத்துல ராணுவ விமானத்துல அனுப்புறது, மதுரையில கூட அந்த விமானம் வந்து அது பழுதாகி நின்று அதை சுத்தி நின்று ஒரு பரபரப்பு உருவானது, இப்படி ஒரு பெரிய கூத்து என்பது இதுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்து பிரதமர் என்ன சொன்னாங்க, அந்த பிஜேபி என்ன சொன்னாங்க, அவர் மனித பிறவியே இல்லை, அவர் நான் பயாலஜிக்கல் இது அப்படின்லாம் சொன்னாங்க. அவர் வந்து ஒரு விஸ்வகுரு, அவர் 56 இன்ச்சு மார்பலை கொண்ட ஒரு பெரிய சூரர் வீரர்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நீதிமன்றத்துல போய் என்ன சொல்றாங்க, உச்ச நீதிமன்றத்துல அவரோட கண்காணிப்புல தான் நடக்குது. ஒரு மனித பிறவி இல்லாத ஒருத்தரோட கண்காணிப்புல அந்த தேர்வை நடத்துற இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எவ்வளவு சிக்கலானது, எவ்வளவு ஒரு சிரமமான நிலைமையில இன்னைக்கு தேர்வு மாறி இருக்குன்றத பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பச்சை குழந்தைகள் தொடர்ந்து மரணம். நீங்க ஒட்டுமொத்தமாக நீட்ட ஆரம்பிச்ச பிறகு இந்தியா தமிழ்நாட்டில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்தியா முழுவதும் தற்கொலை என்பது நடந்திருக்கு. நீ இந்த வினாத்தாள் கசிவுக்கு பிறகு மட்டும் இங்கே ஏறக்குறைய ஒரு 13-14 குழந்தைகளுக்கு மேலே வந்து தற்கொலை என்பது நடந்திருக்கு. ஆனாலும் கூட தொடர்ந்து இதை நடத்துவதில், இந்த மோசடியை தொடர்ந்து செய்கிறதுல ஒன்றிய அரசாங்கம் வாபஸ் வாங்குறதாக இல்லை. இப்போ இந்த பின்னணியில் தான் தமிழ்நாட்டில் வந்து இந்திய மாணவர் சங்கம் இந்தியா முழுவதும் நடத்துகிறாங்க, தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க, இன்னைக்கு வேற பல ஜனநாயக அமைப்புகளும் கூட நடத்துகிறாங்க. இதில் மிக முக்கியமாக இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கக்கூடிய தாவேக்கா அரசு வந்து பேசுறது, அதை முதலமைச்சர் பேசுறது, கட்சியாக அவங்களுக்கு என்ன போராட்டம் நடத்துறாங்க? அது ஒண்ணும் இல்லை. கடந்த காலத்தில் திமுக நிறைய நடத்திருக்கலாம். ஆமா, கடந்த காலத்தில் திமுக நடத்திருக்காங்க. அவங்களும் கூட திமுகவும் கூட வந்து இன்னைக்கு வந்து போராட்ட காலத்துக்கு வர வேண்டியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லையும் சேலத்திலையும் மரணத்திற்கு பிறகு தாவேக்காவோ, ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவேக்காவோ, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோ கடந்த காலமான ஒரு தீவிரமான போராட்ட காலத்திற்கு அவங்க வரணும். இருவரும் வெறும் அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு வேடிக்கை பார்ப்பது சரியில்லை என்றதே நம்ம சொல்ல வேண்டியது. இதில் இன்னொரு குத்தியும் பார்க்க வேண்டியதுதான், நாக்பூர்ல ஒருத்தருக்கு வந்து அபுதாபியில வந்து சென்டர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எந்த எப்படித்தான் நடக்குது? அதான் அதை வந்து எப்படி சுற்றி பார்த்தாலும் இந்த சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்களே, இதுக்கான சிஸ்டம் மட்டும் இல்லை. அது வந்து இவங்க வந்து ஒத்துக்கிறணும். ஏற்கனவே சிபிஎஸ்சி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிஜிட்டல் ஆக்கிரம் சொல்லி ஒரு பெரிய கூத்து பண்ணி இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை தீரலை. அதே மாதிரி இந்த நீட்டில் ஏற்கனவே வந்து இந்த நீட் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டினாங்களே, அதெல்லாம் திருப்பி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு டைம் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த டைத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அந்த போர்ட்டலில் போனால் திருப்பி உங்கள் அக்கௌண்ட் நம்பரை இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி பல குளறுபடிகள் தான் இருக்குது. இன்ன வரைக்கும் பலரும் மாணவர்கள் வந்து அவங்க கட்டின அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸை வந்து திருப்பி வாங்க முடியல. இப்படி இருக்கும்போது ஹால் டிக்கெட்டை போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தா ஒருத்தருக்கு அபுதாபியில் வந்து சம்மந்தமே இல்லாமல் வருது. இன்னும் நிறைய அந்த மாதிரியான கூத்துகள் வரும். நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் நடக்குது, நீங்கள் எக்ஸாம் காலுக்கு போன பிறகு இந்த எக்ஸாம் காலில் இன்னொரு எக்ஸாம் காலன்னு அந்த கூத்தெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. அதனால பல பிரச்சனைகள் உருவாயிருக்கு. அதனால இது வந்து இதை நிர்வகிக்கக்கூடிய, இவ்வளவு எண்ணிக்கையை நிர்வகிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி என்பதே நம்மகிட்ட இல்லை. இதுவே ஒரு ஆகாத வேலைன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் நிதி ஆயோகம் நம்ம கடந்த காலத்துலேயும் சொல்லிங்க, திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் 14,000 ஸ்கூலில் குடிநீர் வசதி இல்லை. ஏற்கனவே டிஜிட்டல் சம்பந்தமாக நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்தியா முழுவதும் 1,04,000 ஸ்கூலில் ஓராசிரியர்கள் தான் இருக்கிறாங்க. 1,00,000 ஸ்கூலில் ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்கன்றதான் நிலைமை. 12ஆம் வகுப்பு, அதாவது நீங்கள் ஆரம்ப பள்ளியில் சேர்ந்துட்டு 12th முடிக்கிறவங்களையும் 10ல் 4 பேர் இடைநிற்றல் ஆயிடுறாங்கன்னு நிதி ஆயோகம் சொல்லுது. இப்போ இதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ இந்த நிலைமை உண்மை நிலைமை இந்த புள்ளி வர இந்த வருஷம் வந்தது தான். இப்போ இந்த நிலைமையிலேருந்து நம்ம வந்து யோசிக்கணும்ல. அப்புறம் அதை விட்டுட்டு நான் வந்து எல்லாத்தையும் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் மாற்றுறேன், எல்லாத்தையும் ஆன்லைனில் மாற்றுறேன், டிஜிட்டல் ஆற்றுறேன்னு, இது பூராமே வெற்று விளம்பரம். அப்போ இந்த வெற்று விளம்பரம் எப்படி வந்து உண்மையாக மாறும்? எந்த ஒரு பேசிக் அடிப்படையான கட்டமைப்பையும் உருவாக்காம ஒரு விளம்பரத்தின் மூலமாக மட்டும் இவங்க வந்து மக்களை ஏமாற்றலாம்னு தொடர்ந்து நினைப்பது, இது வந்து இப்போ தொடர்ந்து அவங்களுக்கு உதவி செய்யான்றதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலே சில சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். நீட்டுக்கு எதிராக டிவிக்கே இருக்குங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. ஆனால் நடைமுறையில் சொன்ன மாதிரி போராட்டங்கள் அறிகிறானா அது இல்லை. அதை தாண்டி தமிழ் தாய் வாழ்த்து கூட
பிரதமர்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்க வேண்டிய சூழல். அதே போல் இன்றைக்கி லைவை கட் பண்ணது இந்த விஷயங்களாக இருக்குது. அதே போராட்டத்தை ஒடுக்கின முறை இன்றைக்கி ரொம்ப கண்டித்தக்க விஷயமா இருக்குது. மாநில அரசோட செயல்பாடு இதில் போதுமானதாக இருக்கா? இல்லை, இந்த மாநில அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இது வந்து முழுவதுமாக அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் வந்து இவங்க இப்போதைக்கு ஒரு ஆரம்ப நிலைமையில் சொல்ல வேண்டியதுன்னா, சில விஷயங்களில் இவங்க ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவதாக சொல்லிடுவாங்க. ஒன்று இருமொழி கொள்கை விஷயமாக இருக்கட்டும். அதே மாதிரி அவங்க நிதி தருகிற விஷயங்களை நாங்கள் போராடி பெறுவோம், அதுக்கான கமிட்டி அமைப்போம், அதை வந்து அறிக்கையாக கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறதுலாம் நல்ல விஷயம். வேற 1-2 விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதில் ஒன்று வந்து இந்திய அறநிலையத்துறை சார்பாக கோவில்களெல்லாம் வந்து அந்த கோவிலில் வரக்கூடிய வருமானம் அனைத்தையும் புனிதமான செயலுக்காக மட்டும்தான் பயன்படுத்தோம்னு சொல்றாங்க. பள்ளி கல்வியில் என்ன அதுதான் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக அவங்க சொல்லலை. நீங்கள் நம்ம பழனியில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் கல்லூரி பலருக்கும் தெரிஞ்ச விஷயம். 2 வேளை உணவு வந்து காலை மதியானம் 2 வேளை உணவு அங்கே கல்லூரி மாணவர்களுக்கு அந்த கல்லூரியே கொடுக்கப்படுது. ரொம்ப குறைவான கட்டணம். இது வந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு அந்த மாணவர்களுக்கான வரப்பிரசாதம்னு நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப இதெல்லாம் என்ன ஆகுன்ற ஒரு கேள்வி. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இப்போ இவங்க இன்னைக்கு ஜீவாவை கூட வந்திருக்கு நான் நினைக்கிறேன், செக் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் வந்து கல்யாண மண்டபம் கட்டுவதெல்லாம் தடுக்கிறாங்கன்ற மாதிரி நிப்பாட்டி வைக்கிறன்ற மாதிரி வந்து நீங்கள் இந்த பாண்டி கோவில் இருக்கு, இப்போ அறநிலையத்துறை எடுக்கிறதுன்னு கூட ஆர்டர் கூட வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம அலர் கோவில் இருக்கு. இந்த மதுரை மக்கள் வந்து கிராமப்புற மக்கள், மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களும் அங்கே போய் காது ஊத்து வைக்கிறாங்க, கல்யாணம் வைக்கிறாங்க, கெடா வெட்டுறாங்க. அப்போ கல்யாண மண்டபத்துக்கு எங்கே போவாங்க? அப்போ ஒரு ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கொடுத்து ஒரு தனியார் மண்டபத்துக்கு போக முடியாதவங்களோட நிலைமை என்ன? அப்போ அவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன மண்டபம் கட்டி விடுவதன் மூலமாக அந்த சாதாரண ஏழை எளிய மக்கள் போவதுன்றது கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்போ அவங்க பயன்படுத்த பக்தர்கள் தானே அது தேவையா இருக்கு. அப்போ அதெல்லாம் என்னவாகுன்ற கேள்வியெல்லாம் இதுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து பண்ண வேண்டியது. ஆனால் அதை தாண்டி என்னன்னா, ஒரு தீவிரமான மிடில் கிளாஸை நோக்கி இந்த அரசு வந்து சில விஷயங்களை முன்வைக்கிறாங்கன்ற மாதிரியும் கவனிக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து தூய்மை பணிகளை வந்து முழுவதுமாக பண்றதுக்கான ஒரு ப்ரப்போசல் இருக்குன்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு அமைச்சர்கள் கூட்டம் நடந்தப்போ கூட முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எல்லா பேருந்து நிலையங்களில் இருக்கக்கூடிய பாத்ரூமும் கிளீனிங்காக இருக்கணும் அதை அப்படின்னு ஒரு அறிவிக்கை சொல்லிட்டு கமிஷனரை போய் வாரத்துக்கு ஒரு நாள் செக் பண்ணுன்றார். இது எல்லாமே மிடில் கிளாஸ் நோக்கி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து தூய்மை கிளீனாக இருக்குன்னு அவங்க தான் வந்து விரும்புவாங்க. அப்போ அவங்களுக்காக இது செய்யப்படுதா? நீங்கள் அதே மாதிரி வந்து போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டக்கூடாது, தூய்மையாக இருக்கணும். நீங்கள் இப்போ போஸ்டர் ஒட்டக்கூடாது. அப்போ வந்து ஒரு ஜனநாயக இடைசனி பல பெரிய முதலாளித்துவ கட்சிகள் விட்டுருங்க, பல வழிகள் இருக்கு. சாதாரண எளிய கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்லை வேற பல ஜனநாயகங்களோ இருக்காங்க. அவங்க போஸ்டர் தான் ஒரே வழி, வேற பணம் செலவழிச்சுலாம் பெருசாக முடியாது. இன்னைக்கு மதுரை முழுவதும் போஸ்டர்ஸ் வந்து கிழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஃபைன் போடுவோம்னு சொல்லி கமிஷனர் வந்து திருப்பியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு மிடில் கிளாஸை நோக்கி நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே கோர்ட்டும் சொல்லுது, இவங்களும் திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, சாலையோர வியாபாரிகள்லாம் வந்து ரோட ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, அதனால தான் போக்குவரத்து டிராஃபிக் ஆகுது, அதை பூரா அகற்றணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யாரோட மனநிலைமை? மிடில் கிளாஸுக்கு தான் வந்து ஆமா டிராஃபிக் இதாக இருக்குது. லட்சக்கணக்கான விளிம்பு நிலை மக்கள் இதை நம்பி தான் இருக்கிறாங்க, சாலையோர வியாபாரத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட வாழ்வாதாரம் என்ன, அவங்களோட வாழ்க்கை என்ன, அவங்க என்ன மாற்று திட்டம் நீங்கள் வச்சிருக்கிறீங்க? அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து அவங்களால அகற்ற முடியும்? இப்போ இப்படி வந்து இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நிறுத்திட்டு வெறும் உங்களை ஆதரித்த சில மிடில் கிளாஸுகளுக்கு மட்டுமான ஆட்சியாக இது போதோன்ற ஒரு சந்தேகம் ஆரம்ப கட்டத்திலே உருவாயிருக்கு. நீ வரக்கூடிய காலங்களே நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. அதே நேரத்தில் சில விஷயங்களை பேசுகிறாங்க, ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. நடைமுறைக்கு வரணும். ஒரு கட்சியாக ஆட்சியாக ஓகே, கட்சியாக என்ன? இப்போ நீட் எக்ஸாமுக்கு எதிராக அவங்களோட தேசிய கூட அப்படி மரம் மீறப்பட்டிருக்குல்ல, 2 தடவை குழப்பமா இருக்கா இல்லையா? அப்போ ஏதோ ஒரு வேலை ஆளுநரையும் ஒன்றிய திருப்பி தானே அர்த்தமாக போயிருது. அந்த விமர்சனத்துக்கு ஆளாகிறாங்க இல்லையா அவங்க? அதெல்லாம் வந்து அவங்க சில விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் தாய் வாழ்த்தை நாங்கள் போராடி முதல்ல வந்து போட வச்சுக்கணும் சில விளக்கங்கள். அதுக்கே போராட்டமா? ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவை வந்து இந்த தேசிய கீதம் உட்பட 2 முறை பாடினது, இது மாதிரியான சில விஷயங்களை நம்ம உற்று பார்க்க வேண்டியிருக்கு. களத்துக்கு வரணும். அவங்க இப்போ ஒரு ஆளுங்கட்சியின் அடிப்படையில் அவங்க ஒரு பெரிய கட்சி தான். இப்போ அந்த கட்சி இளைஞர்களை மாணவர்களை அவங்க போராட்ட களத்துக்கு கொண்டு வருவது என்பது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் கூட அறிக்கையோடு நிறுத்திடாமல் அவங்களும் போராட்டத்துக்கு வரணுன்றது இந்த நீட்டுக்கு எதிரான அந்த தமிழ்நாட்டின் போராட்ட மரபை பாதுகாக்கிறதுக்கு அது ரொம்ப அவசியமானதுன்னு புரிஞ்சுக்கிற வேண்டியது. ஓகே, புரிகிறது. நீட்டு சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு தான் நாங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. பேசினாலும் கூட காரியமாமான்னு தெரியலை. இருந்தாலும் உங்கள் விமர்சனங்களை அப்படி மக்கள் மருந்துட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்லாருக்கு நேரம். நன்றி.